நான் சொல்ல போற 3 அப்ளிகேஷன்ல கண்டிப்பா உங்க போன்ல 2 அப்ளிகேஷனை நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அது எதுலன்னா வாட்ஸ்அப், அடுத்ததா டெலிகிராம், ஃபைனலி சிக்னல். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பயன்படுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண போறேன். இந்த 3 தவிர்த்துட்டு 4ஆவதா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அது யாருன்னா கூகுளோட கூகுள் மெசேஜஸ். அந்த வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் நம்மளுடைய கூகுளோட மெசேஜஸ்ல அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வரிசையில போட்டோ வீடியோ ஒரு தெளிவான குவாலிட்டியில அனுப்பணும். அது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அதுக்கு ஒரு அற்புதமான செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அங்க போறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல அது எப்படி பயன்படுத்தணும் அதையும் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க. கூகுள் மெசேஜஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சேட் கான்டாக்டை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுவோமா. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இருக்கும். அதுக்குள்ள மீடியா அப்லோட் குவாலிட்டி அதை நீங்கள் தட்டுங்க. இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும், ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, ஹை டெஃபினேஷன் குவாலிட்டி. எதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டியில் தான் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோலாம் அப்லோட் ஆகும். ஓகேவா. ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சேட் கான்டாக்டை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலாம், என்னுடைய ஃபோனில் ஆல்ரெடி ஃபோட்டோ வீடியோ இருக்குது. இல்லைனா கேமராவை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கேமராவை தட்டுறேன். இல்லை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோனில் ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல அதை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் ரீசென்ட்னு இருக்கா, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பாக்ஸில் HD அப்படின்னு இருக்கு. அதை நான் தட்டுறேன். ஐட்டம் செட் டு ஹை டெஃபினேஷன் குவாலிட்டி. பார்த்தீங்களா, இப்போ அந்த ஃபோட்டோ வந்து ஹை டெஃபினேஷனில் சென்ட் ஆகும். ஸோ இது வாட்ஸ்அப்பில் நீங்கள் செய்ய வேண்டியது. அதே மாதிரி கூகுளோட மெசேஜஸில் எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேலே சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூகுள் மெசேஜஸ் இப்போ ஒரு சேட் கான்டாக்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேலரியோ கேமராவோ நான் சூஸ் பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். டாப்பில் பாருங்க HD அப்படிங்கிற ஒரு பட்டனை பார்க்கலாம். அதை நான் தட்டுறேன். தட்டினா பாருங்க மீடியா குவாலிட்டி ஃபார் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆப்டிமைஸ்டு ஃபார் சேட் ஒரிஜினல் குவாலிட்டி. ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. HD கொடுத்துருக்காங்க, HD+ கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD+ஆக மாறிடும். ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கூகுள் மெசேஜஸ் சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வேண்டாம்னா நீங்கள் அந்த இமேஜுக்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா delete அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் delete ஆகிடும். ஸோ கூகுளோட மெசேஜஸில் இப்படி ஒரு செட்டப்பை கொடுத்துருக்காங்க. ரீசெண்டான ஒரு அப்டேட்டில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இல்லைன்னா ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை அப்டேட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நான் எப்பவும் கேட்குற மாதிரி தான் வழக்கம் போல் வீடியோ கீழே நிறைய பட்டனை யூடியூப்காரங்க இல்லை யூடியூப் விதைச்சி விட்ருக்கான். அதில் ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே நல்ல ரீதியில் பதிவு பிடிங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.